என்ன கரெக்டு? உங்க வீட்ல ஆள் இருப்பாங்க. நீங்க நிம்மதியா தூங்குவீங்க. என் வீட்ல யாருமே இல்ல. நான் எப்படி தூங்குறது? ஆ வேணா நீ தூங்குற வரைக்கும் விடிய விடிய இப்படியே ஃபோன் பேசிட்டு இருக்கலாமா? அதுவும் நல்ல ஐடியா தான். இருந்தாலும் நீங்க 2 பேர் கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். அதுக்கு நீங்க 2 பேரும் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துருங்க. எது? வேணா நாங்க நேர்ல வந்து உன்னை தொட்டில்ல போட்டு தாலாட்டும் பாடி தூங்க வச்சுட்டு வரோம். அது இன்னும் நல்லா இருக்கும்ல? பாரு அண்ணையா, கிண்டல் பண்றான். சும்மா இருடா. அவனே பயந்து போயிருக்கான். அதுக்குன்னு இந்நேரத்துல கிளம்பி போக முடியுமா? ஓ, அப்போ வரமாட்டீங்க. அப்படி சொல்லலடா. வேற எப்படி? குடிக்க கூப்பிட்டா வருவீங்க, தம்மடிக்க கூப்பிட்டா வருவீங்க, ஊர் சுத்த கூப்பிட்டாலாம் வருவீங்க. பயமா இருக்கு, கூட வந்து இருங்கன்னா வரமாட்டீங்க. உன் இடத்துல இருந்து பாரு, என் இடத்துல இருந்து பாருன்னு என்னையவே கன்வின்ஸ் பண்ணுவீங்க. அப்படிதானே? சரி சரி கோவப்படாதடா. நான் சொல்கிறத கேளு. வீட்டில் எல்லா லைட்டையும் போடு. டிவியில் ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு பேசாமல் போடு. கண்டிப்பாக தூக்கம் வரும். வேண்டுமெண்டா நீ தூங்குற வரைக்கும் நான் ஃபோனில் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். என்ன சரியும்? டேய், அதான் உங்க அம்மா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எலும்புச்சம்பளம் கொடுத்தாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எலும்புச்சம்பளம் கொடுத்தாங்க. நீ எப்போ பாரு ஒரு எலும்புச்சம்பளத்தை கையிலே வச்சுக்கிட்டு சுற்றிடுறா. அந்த எலும்புச்சம்பளத்தை உன் தலைமாட்டில் வச்சு படு, நல்லா தூக்கம் வரும். அப்படியும் உனக்கு தூக்கம் வரலன்னு வை, முந்தானேத்து நம்ம ஒரு ஃபுல்லு வாங்கினோம்ல, அது உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு. அதுலேருந்து ஒரு கட்டிங்கை போட்டு படு, கண்டிப்பாக தூக்கம் வரும். சரிப்பா, நீங்கள் 2 பேர் போய் தூங்குங்க. நான் விடிய விடிய பயத்தில் இப்படியே உக்காந்துருக்கேன். ஆனால் ஒன்று, நான் மட்டும் செத்துட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு காரணம் நீங்கள் 2 பேர் தான்.